ஐபிஎஸ் இருக்கிறவங்க வந்து அவங்க என்ன சாப்பிடுறோம், ரிலீஃப்காக எதை வேணாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு சரியான புரிதல் இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் விஷயமே என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஐபிஎஸ்ல வந்து 3 டைப்ஸ் இருக்கு. ஐபிஎஸ் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு வந்து நிறைய டயரியா போயிட்டே இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் வந்து கான்ஸ்டிபேஷன் ஆயிரும், அடிக்கடி மோஷன் போற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துட்டே இருக்கும். தேர்ட் டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நாள் வந்து லூஸ் மோஷன் போயிட்டே இருக்கும், கொஞ்ச நாள் வந்து கான்ஸ்டிபேஷன் ஆயிரும். சோ இந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டே இருக்கும். இதுதான் வந்து ஐபிஎஸ் ஓட 3 டைப். ஐபிஎஸ் இருக்கிறவங்க என்ன சாப்பிடணும், எது சாப்பிட்டா அவங்களுடைய ஐபிஎஸ் ஓட சிம்டம்ஸ் எல்லாமே மாறும் அப்படிங்கறத வந்து ஒரு புரிதலோட சாப்பிடுறது வந்து என்னுடைய மிக முக்கியமான அட்வைஸ்ங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஐபிஎஸ் கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய லாக்ஸேட்டிவ்ஸ் சாப்பிடுவாங்க. லாக்ஸேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது மலம் இலக்கி, நம்முடைய மலத்தை வந்து இலக்குமே தவிர மலக்குடலோட இயக்கத்தை வந்து இயக்குமா அப்படின்னு பார்த்தா இயக்காது. அளவுக்கு அதிகமா மலம் இலக்கி இந்த லாக்ஸேட்டிவ்ஸ் எடுக்கிறனால மலம் இலகி அது வந்து வெளியேறிடுமே தவிர குடல் அதோட வேலையை செய்யறதே கிடையாது. சோ ரெகுலர் பேசிஸ்ல இதை எடுக்கும்போது என்ன ஆகுனா, சோ மலம் இலக்கி எடுத்தா மட்டும்தான் மோஷன் போகும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்துருவாங்க. லாக்ஸேட்டிவ்ஸ் எடுக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், அதுக்கு அடிமையாயிடக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபைபர். அதாவது கான்ஸ்டிபேஷன் ஆன உடனே ஃபைபர் நிறைய எடுத்தா இந்த நார் சத்துக்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்முடைய மோஷன் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து கான்ஸ்டிபேஷனை வந்து ரிலீஸ் பண்ணின்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமா வந்து ஃபைபர் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஃபைபர் வந்து செரிக்க முடியாம கேஸை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதனால ஃபைபர் எடுக்கும் போதும் தேவையான அளவு எடுத்தா மட்டுமே போதும். அளவுக்கு அதிகமா ஃபைபர் எடுக்கிறத முற்றிலுமே வந்து தவிர்க்க வேண்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, ரேண்டமா வந்து ப்ரோபயோட்டிக்ஸ், ப்ரீபயோட்டிக்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. இந்த ப்ரோபயோட்டிக்ஸ்மே ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு செலக்டிவா எடுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஐபிஎஸ்னா ஒரே டைப் கிடையாது, டயரியாவும் இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்கும். டயரியா இருக்கிறவங்க சார்கோமைகோசிஸ் புல்ராடி அப்படிங்கக்கூடிய ப்ரோபயோட்டிக் எடுத்தோம்னா சூப்பரான ரிசல்ட் இருக்குங்க. சோ அதே மாதிரி செலக்டிவா எடுக்கணும். சோ இதே வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு எஸ்பிஓ ப்ரோபயோட்டிக் கொடுத்தோம்னா கான்ஸ்டிபேஷன் இன்னுமே அதிகமா இருக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. எப்பொழுதுமே ப்ரோபயோட்டிக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க எந்த மாதிரியான ப்ரோபயோட்டிக்ஸ் எடுக்கிறீங்க, உங்களுடைய கண்டிஷனுக்கு அது வந்து ஆப்டா இருக்குமா அப்படிங்கறத செலக்ட் பண்ணி எடுக்கிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஃப்ரீக்வெண்டா வந்து ஆன்டி டயரியல் டேப்லெட்ஸ், அதாவது லூஸ் மோஷன் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடிக்கடி வந்து லூஸ் மோஷனை ஸ்டாப் பண்றதுக்காக ஆன்டி டயரியல் டேப்லெட்ஸ் எடுப்பாங்க. சோ இது என்ன ஆகும் அப்படின்னா, நாளடைவில் குடலோட இயக்கம் கம்மியாகி டயரியா ஸ்டாப் ஆயிரும். பட் ஆனா கான்ஸ்டிபேஷனை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதனால ஃப்ரீக்வெண்டா ஆன்டி டயரியல் டேப்லெட் எடுக்கிறவங்க வந்து கேர்ஃபுல்லா எடுத்துக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, டீடாக்ஸ், குடல்ல வந்து கிளென்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய டீ, டிஃபரெண்டான டீ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த டீமே என்ன பண்ணும், டயரியல் ஐபிஎஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து குடலோட இயக்கத்தை வந்து அளவுக்கு அதிகமா ஆக்கும் பொழுது டயரியா வந்து அதிகமா போறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. பர்టిక్యులரா இந்த மாதிரியான டீடாக்ஸ் டீ எல்லாமே வந்து கான்ஸ்டிபேஷன் டைப் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஆப்டா இருக்கும். சோ அதனால கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க இத தாராளமா எடுத்துக்கலாம். லாஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைக்காலஜிக்கல் டிசார்டருக்கு ஏதாவது டேப்லெட் எடுக்கிறீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் ஐபிஎஸ் இருக்கிறவங்களே ரொம்ப நாள் தீர முடியாம என்ன ஆறாங்கன்னா, சில கன்சல்டன்ட் என்ன பண்ணினாங்க, நீங்க போய் சைக்காலஜிஸ்ட பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜிக்கல் டேப்லெட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த சைக்காலஜிக்கல் டேப்லெட் என்ன பண்ணும் அப்படின்னா, வயிறுல இருக்கக்கூடிய கார்டிசோல், செரோட்டோனின் ஹார்மோனை டிஸ்டர்ப் பண்றதுனால குடலோட இயக்கத்துல வந்து ஒரு பெரிய மாற்றம் நிகழுது. அதனால சைக்காலஜிக்கல் இஷ்யூக்காக ஏதாவது டேப்லெட் எடுக்கிறீங்கன்னா முடிஞ்ச அளவு அதை குறைக்கிறதுக்கான வழி என்னன்னு